இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா iCLEAR 4G கேமரா பத்தி தான் பார்க்க போறோம். 4G Dome இது வந்து ஒரு ஸ்டாண்டலோன் கேமரா. இதுல வந்து நீங்க சிம் கார்டும் போட்டுக்கலாம், மெமரி கார்டும் போட்டுக்கலாம். இதுல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, எப்படி இதை நம்ம கான்ஃபிகர் பண்றது, இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போற வீடியோல கொண்டு வரோம். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம், பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க, வால் மவுண்டிங் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 4G Dome கேமரா, 3 மெகாபிக்சல் கேமரா. இதை இப்போ நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கேமராவில் மெமரி கார்டும் சிம் கார்டும் எப்படி போகிறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் மேல் டாப் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா போதும் வந்துடும். நம்ம நார்மலாக டூம் கழட்டுற மாதிரி தான். இதை கழட்டிடுங்க. இந்த பாலை மட்டும் தனியாக எடுத்துருங்க. இதில் சைடில் பாருங்கள் ஒரு டோர் கொடுத்துருப்பாங்க. இந்த டோரை ஓப்பன் பண்ணி சிம் கார்டு நம்ம போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், தூக்குற மாதிரி இருக்கும். இதில் நம்ம நார்மலாக சிம் கார்டு போட முடியாது, ஏன்னா உள்ளே வந்துச்சுன்னா இதாகிடும். நீங்கள் ஈஸியாக போடணும் அப்படின்னா இந்த சைடில் வந்து 3 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த 3 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிடுறேன். அந்த 3 ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணிவிட்டு இந்த இதை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணால் மொத்தம் 3 போர்டு இருக்கும். ஃபஸ்ட்டு போர்டில் வந்துட்டு ஒரு இன்செர்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் சிம் கார்டு போடணும். சிம் கார்டு போட்டலாம். ஜஸ்ட் எப்பயும் போல் போகிற மாதிரி தான். இந்த கட்டு வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. நீங்கள் உள்ளே போடும் போதே வந்துட்டு உங்களுக்கு அதை ஜம்ப் ஆகிற இது இருக்கான்னு பாருங்கள். வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே உட்காந்துக்கும். திருப்பியும் கிளிக் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன், இப்போ உள்ளே உட்காந்துருச்சு. ரெண்டாவது இருக்க இது வந்து ஸ்லாட் எதுக்காகலாம், மெமரி கார்டு போடுறதுக்காக. இதில் வந்து 2 ரீசெட் பட்டன் கொடுத்துருப்பாங்க சைடில். ஒன்று வந்து இந்த நெட்வொர்க் ரீசெட் பண்ணுறதுக்காக, ஒன்று வந்து கேமரா ரீசெட் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த கேமராவும் சிம் கார்டும் போடும் போது இந்த இதை ஓப்பன் பண்ணிட்டே போடுங்க, அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதில் அந்த ஸ்க்ரூ உக்கார மாதிரி அந்த பில்லர்ஸ் வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிட்டு இந்த டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். டோர் க்ளோஸ் பண்ணியாச்சு. இது எப்பயும் போல் நீங்கள் அந்த டூமை வந்து எப்படி இருந்துச்சோ அதேமாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சிம் கார்டு போட்டோம். இப்போ எப்படி நம்ம மொபைலில் கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெமரி கார்டு வந்து நீங்கள் வந்து 128 GB வரைக்கும் போட்டுக்கலாம். நீங்கள் இதில் எப்படி நம்ம மொபைலில் கான்ஃபிகர் பண்ணுறது எப்படி எல்லாமே இப்போ அடுத்தது பார்க்கலாம். நம்ம இப்போ iCLEAR 4G Dome கேமராவை எப்படி மொபைலில் கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த iCLEAR 4G Dome கேமராவுக்கு வந்துட்டு ICC அப்படிங்கிறது தான் மொபைல் ஆப்பு. ஜஸ்ட் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ICC அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் இந்தமாரி இந்த லோகோவோட ஒரு ஆப் இருக்கும், அது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், கீழே சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிங்க. இதில் நான் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன், அதனால் ஜஸ்ட் நான் லாகின் மட்டும் கொடுத்துக்கிறேன். லாகின் கொடுத்ததுக்கப்புறம் இந்தமாரி இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கேமராவோட வைஃபை வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணணும். ஜஸ்ட் இந்த வைஃபை ஆப்ஷனுக்குள்ளே போய்க்குங்க. வைஃபை ஆப்ஷனுக்குள்ளே போனால் அந்த கேமராவோட வைஃபை காட்டும். கேமரா அண்டர்ஸ்கோப் இந்த நம்பர் போட்டு ஒரு வைஃபை வருது இல்லையா, அது அந்த கேமராவோட வைஃபை. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பாஸ்வேர்டு கேட்டுச்சு அப்படின்னா 1லேருந்து 9 லாஸ்ட்டாக 0 போட்டுக்குங்க. நான் இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன்.
கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த ஆப்குள்ளே வந்துருங்க. இப்போ ஆப்குள்ளே வந்துட்டு இந்த ஆட் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இன்டர்ஃபேஸ் இருக்கும். இது கீழே பாருங்கள் அதர் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் அண்டு ஆடிங் மெத்தட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் ஏபி மோட் கனெக்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. Select device hotspot. டிவைஸ் ஹாட்ஸ்பாட் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம். அதாவது இந்த கேமராவோட வைஃபை நம்ம இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம அந்த கேமராவோட வைஃபை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கனால ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துகிட்டு உள்ளே வந்துருச்சு. ஒரு வேளை உங்களுக்கு எடுக்கலை அப்படின்னா அந்த கேமராவோட வைஃபை காட்டும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் கிடச்சுன்னா பாஸ்வேர்ட் போடுங்க. பாஸ்வேர்ட் போடலாம் ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமே ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ஆட் ஆகிடும். இப்போ எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த வியூ வந்துருச்சுருக்கு எனக்கு. இதோட எப்படி டெமோ வீடியோ இருக்குது, நைட் டைமில் எப்படி இருக்குது, டே டைமில் எப்படி இருக்குது. அந்த கேமரா வந்து பஸ்ஸுக்கு நான் யூஸ் பண்ணுறாங்க. பஸ்ஸில் போட்டால் எந்தமாரி வியூ இருக்குது அப்படிங்கிறத நான் டெமோ வீடியோ அடுத்தது ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இதில் முக்கியமாக நம்ம ஒன்று கவனிக்கணும். ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு உங்கள் கேமராவில் வந்து மேக்ஸிமம் என்ன இஷ்யூ வரும்னா உங்களுக்கு அந்த கேமராவோட வைஃபை காட்டாது. ஒரு வேளை உங்களுக்கு கேமராவோட வைஃபை காட்டல அப்படின்னா அந்த கேமராவிலே வந்து ஒரு ரீசெட் பட்டன் வெளியே கொடுத்துருக்காங்க இல்லையா கேபிளில், அந்த பட்டனை 3 டைம் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கன்னியாக ஒரு 3 டைம் கிளிக் பண்ணிங்கன்னா வைஃபை காட்ட ஆரம்பிச்சிடும். அதே நீங்கள் லாங் ப்ரெஸ் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா கேமரா ரீசெட் ஆகிடும். வைஃபை காட்டலைன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு 3 டைம் வந்து கிளிக் பண்ணுங்கள், வைஃபை காட்டிடும். அந்த வைஃபை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்குள்ளே வந்து அந்த ஏபி மோட கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். ஆகலை அப்படின்னா அந்த வைஃபை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் போடுற மாதிரி இருக்கும். இப்போ மொபைல் டேட்டாவில் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் இந்த வைஃபை கட் பண்ணிடுறேன் பாருங்கள். இப்போ கேமரா வைஃபை தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த வைஃபை நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரெஃப்ரெஷ் கொடுங்க. பாருங்கள் எனக்கு இப்பயும் ஒர்க் ஆகுது. மொபைல் டேட்டாவில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த கேமராவோட ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 2 ஆடியோ சிஸ்டம் நம்ம எப்படி பார்க்கலாம். நான் பேசுறது நல்லா கேட்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு கிளியராகவும் இருக்குன்னு நினைக்கிறேன்.